மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். உன் உறைவிடங்களிலே இருந்து லேவியனை மறந்து விடாதே, அவனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லை. இந்த லேவி கோத்திரத்தை இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களில் லேவி கோத்திரம் ஒன்றாக இருக்கிறது. இது யாக்கோப்பினுடைய மனைவியாகிய லேவியினுடைய லேவி என்பவன் 3வது மகனாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை. லேவியினுடைய வழியிலே வரும் தேசத்தில் அவனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பெயர் சேர்ந்திருத்தல் என்பதாகும். லேவியை கடவுள் ஆசீர்வதிக்கவே இல்லை. லேவியை குறித்து யாக்கோப்பு தன்னுடைய 12 மகன்களையும் ஆசீர்வதிக்கும் போது இந்த லேவிக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவன் எப்படிப்பட்ட கோபமுடையவனாக மூர்க்கமுடையவனாக, லேவியும் சிமியோனும் ஆரோனும் அவனுடைய பட்டயங்கள் மிக கருக்குள்ளவைகள், கொலை செய்யக்கூடியவைகள். ஆகவே லேவிக்கு எதையும் கொடுக்காதபடி அவனை தனித்து விடப்பட்டிருந்தான். ஆனால் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு முறையும் லேவிக்கு உனக்கும் அவனிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:5வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் கோபம் கொண்டவனாக காணப்படுகிறது. உபாகமம் 10:8 அவர் சந்நிதியிலே நீங்கள் நின்று, ஆனால் அப்படி கோபமும் மூர்க்கம் நிறைந்த ஒரு மனிதனை கடவுள் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் கோத்திரத்தில் நீங்கள் கடவுளுடைய சந்நிதியில் நின்று அவருக்கு பணிபுரிய லேவியையும் கூட்டி கொண்டு செல்லுங்கள் என்று உபாகமம் 10:8 பார்க்கிறோம். ஆகவே எப்படி கடவுளுடைய மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், மக்களால் ஒதுக்கப்பட்ட அந்த கோத்திரம் தேவ சந்நிதியிலே பணி செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டதைப் போல இன்றைக்கு இந்த லேவியின் கோத்திரத்தை குறித்து வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். பிராமின், இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிராமினை அவர் லேவி கோத்திரம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த லேவியினுடைய பெயரினுடைய உண்மையான பொருள் சேர்ந்திருக்கின்ற ஒரு பொருள், சேர்ந்தே இருப்பது. இவன் இஸ்ரவேல் மக்களை விட்டு ஆசீர்வாதம் இல்லாமல் தனியாக ஒதுக்கப்பட்டாலும் கூட அவனை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இந்த லேவியின் காரியத்தில் இருந்து கற்றுக்கொள்கிற அருமையான ஒரு பாடம். நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய உறவுகளால், நட்பால், வேலையால், பணத்தால், ஜாதியால் தனித்து இருக்கப்பட்டிருக்கலாம். ஒருவராலும் நேசிக்கப்படாமல் இருக்கலாம். கிடைக்க வேண்டிய நன்மைகள் பெறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ என்னை உயர்ந்த பணிக்கு என்னை அழைத்திருக்கிறார், உன்னதமான பணிக்கு அழைத்திருக்கிறார். அந்த உருவகத்தை நமக்கு தந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். அந்த எண்ணத்தோடு, கடவுளை, நான் இவ்வாறு தாழ்த்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சந்ததி, எனக்கு நீர் ஆண்டவரை தயவாய் கொடுத்திருக்கிற இந்த ஊழியங்களில், தயவாய் கொடுத்திருக்கிற எனக்கு இறை பணியில் நான் உண்மை உத்தமமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய உண்மைக்கும் அவருடைய நேர்மைக்கும் பங்குள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே தான் லேவியருக்கு காணிக்கை கொடுக்க இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். பல நேரங்களில் பார்க்கிறோம், இந்த லேவியின் கோத்திரத்தில் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார் இஸ்ரவேல் மக்களோடு, உனக்கும் லேவிக்கும் பங்கு இல்லை, அவனுக்கு நீ காணிக்கை செலுத்து, உன்னுடைய விளைச்சல் முதல் பலனை செலுத்து, அவனை ஆராதனை பலி செலுத்துவதற்கு இறைப்பணி பலிபீடத்தில் இறைப்பணி ஆற்றுவதற்கு அவனை அழைத்து கொண்டு, நீ போகிற இடமெல்லாம் அவனை அழைத்து கொண்டு போ. இன்றைக்கு அந்த ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய திருச்சபை மக்களும் கூட இந்த ஊழியங்களில் ஆயர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த அழைத்து கொண்டு போகும்போது காரியம் முடிந்தவுடனே அவர்களை தனித்து விட்டு விடுகிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த லேவி கோத்திரம் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாத ஒரு கோத்திரமாக இருந்தாலும் இறைப்பணியில் அவர்களை உன்னதமான இடத்துல கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கெங்கெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ, நாம் ஒரு லேவி கோத்திரமாக எண்ணிக்கொண்டு
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். உம்முடைய நித்தியமான சந்நிதியில், நித்தியமான கிருபையில் நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலும் கூட உங்களுடைய சன்னிதானத்தில் அருமையான ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களை லேவியினுடைய கோத்திரத்தின் பிள்ளைகளாக எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் தொடர்ந்து சாட்சியாய் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.